தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்று நிறைவாக 7வதாக கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து இயேசு தமது சீடர்களை எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்று 7வதாக கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தமது சீடர்களை இயேசு எச்சரிக்கிறார். மத்தேயு 24 அதிகாரத்தில் சாலமோன் தேவாலயத்தை காட்டுறதுக்காக இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆலயத்தப்பார், ஆலயத்துடைய மகிமையப்பார், நேர்த்தியப்பார். 46 வருஷம் ஆச்சு அதை கட்டி. அதாவது 46 வருஷமாக கட்ட தொடங்கி 46 வருஷமாக கட்டி முடிக்கப்பட்ட ஆலயமாக 46 வருஷமாக கட்டியிருக்கான். அவன் எப்படி கோயிலாக இருக்கும்? உலகத்திலேயே சிறந்ததாக தான் அதை கருதியிருப்பாங்க. இன்றைக்கி உள்ள ஆளாக இருந்தால் அதை பாராட்டியிருப்பான். கல்வெட்டில் என் பேரை போடுன்னு சொல்லியிருப்பான், அல்லது ஏதாவது பாராட்டு சான்றிதழ் இயேசுவே வந்து பாராட்டிட்டாருன்னு எழுதியிருப்பாங்க. இயேசு என்ன சொன்னார்? ஒரு கல்லின் மேல் கல்லீராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். சபிச்ச மாதிரி. என்ன ஒரு ஆசீர்வாதமாக ஒரு கோயிலுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்கிறாருன்னு பார்த்தா சபிக்கிறாரு. இயேசு என்றைக்குமே ஒரு வித்தியாசமான புரட்சி வீரர் தான். ஒரு கல்லின் மேல் கல்லீராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். தீத்து ராயனால் கிபி 70 அது நடந்துச்சு. சரித்திரப்படியே அது நடந்துச்சு. ஏன்னா சாலமோன் வந்து பெரிய பணக்காரன், நிறைய தங்கம் வச்சுருக்கான். ஒவ்வொரு தங்கத்தையும் இடையில வச்சு அதில் கல் வச்சு அது மேலே கட்டி அதுக்கு மேலே தங்கம் வச்சு அப்படி கட்டியிருப்பான்னு எவனோ சொல்லியிருப்பான் போட்டுருக்கு. அப்போ ஒரு கல்லின் மேல் கல்லீராதபடி எடுத்துகிட்டு அந்த தங்கத்தை மேலே இருந்தால் எடுத்துக்கலாம். இப்படி நினச்சி தான் செஞ்சிருப்பான் போட்டிருக்கு. தங்கத்தை வச்சு எவன் கட்டுவான்? 666 தாளந்து தங்கம் வந்துச்சான். ராஜாக்கள் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. 666ன்னா அது அந்தி கிறிஸ்துவனுடைய இலக்கு. அப்படி ஆவி தான் போட்டிருக்காங்க. 1000 பொம்பளை இல்லாட்டினா கட்டுவானா? விக்கிரகாராதனை போய் கடைசியில் கடவுளுக்குரிய கோபமாகி தான் செத்தான். 1 ராஜாக்கள் நீங்கள் 11 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கோபத்துக்குள்ளாகி தான் அவனே செத்தான். நல்ல சாவு சாகலை. தேவனே கோபப்பட்டார். ஆரம்பத்தில் எதிரியான்னு பேரை வச்சு அவன் மேலே அன்பாக இருந்த கர்த்தர் அவரே டென்ஷன் ஆகி கோவப்படுற அளவில் அவன் நடந்துக்கிட்டான். அவன் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருந்தாலும் விக்கிர ஆராதனையாக கர்த்தரை விட்டு தாவீது கூட இந்த அநியாயம் செய்யலைன்னு. தாவீது எவ்வளவோ பாவம் செஞ்சான், குற்றம் செஞ்சான். இந்த விஷயத்தில் தாவீது வந்து வேறு தெய்வங்களை கோயிலை கட்டி அந்த மாதிரி செய்யலை. அந்த வகையில் தாவீது கொஞ்சம் பரவாயில்ல. சாலமோன் வந்து ஞானம் அறிவை நம்பி கெட்டு போனான். அவன் கண்ணுக்கு இச்சத்தவைகளை ஒன்றும் விளக்கலை. ஏகப்பட்ட ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான். நிறையா பொம்பளையில் கட்டி செத்தான். அதனால் அந்த கோயில் புனிதமானது, பரிசுத்தமானது, அது தேவாலயம் வந்து தேவன் தான் அங்கே இருக்காருன்னு சொல்லி எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க நினச்சாங்க. ஆனால் ஏசாயா 66 அதிகாரத்திலே சொல்லிட்டார், கஜினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் ஒரு வாசம் பண்ணுறதில்ல. தேவான் கூட அதை சொல்கிறான். அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியாக இருக்குது, எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுருவீங்க, நான் இருக்கிற ஸ்தலம் எதுன்னு சொல்லி ஏசாயா சொன்னதை அங்கே ஸ்தேவான் சுட்டி காட்டுறான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல்ல கடித்து அவனை கல்லை எரிஞ்சு கொண்டு அநியாயமாக கொண்டாங்க, சத்தியத்தை பேசினவனை. அந்த மாதிரி தேவாலயத்தை தான் பெருசாக நினச்சாங்க. இன்றைக்கும் தேவாலயம் 100 கோயிலில் ஒரு கோயிலை கட்டுறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே செத்து டெடிகேட் கூட பண்ணாமல் நான் அதுலேயே அடக்கம் பண்ணி அப்படிலாம் உள்ளது கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயிலை பெருசாக்கி கட்டடத்தை பெருசாக்கி என்ன இருக்கிறதுக்கு ஒரு கோயில் வேணும். அதுக்காக ஜபாலயம் வேணாம்னு சொல்லலை. நம்ம ஒரு சர்ச்சு வேணும், ஒரு சபை வேணும், ஒரு சென்டிங் போட்டுக்கலாம், அது ஒரு தப்பு ஒன்றுன்னு சொல்லலை. சினிமா தேட்டர் மாதிரி அப்படியே எங்கள் அப்பா அதை ஆடம்பரம் பண்ணி 100 கோடியில் கோயில் என்னடா அது? அழிஞ்சு போதான வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 பேதுரு 3 அதிகாரம் 7, 8 உள்ளது தெரியாதா? நம்பலையா? அது நடக்காது. அது நடக்கும்னு நம்பினா ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும்?
அது ஏழை எளிய மக்களுக்கு நல்ல தான தர்மம் ஊழியங்கள் கிராமங்களில் எத்தனையோ பேர் இருக்கான். ஒரு ஒரு 2 லட்சம் கொடுத்தா ஒரு சின்ன கோயிலை கட்டிடலாம். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா அப்போ 100 கோடியில் எத்தனை கோயில் கிராமங்களை உருவாக்கலாம்? செய்யலாம்ல. பரலோகத்தில் அது சேரும் உன் பேரில். உலக பொருளால் சிநேகிதனை சம்பாதிக்க முடியும். இது இல்லாமல் கட்டடத்துலேயே போட்டு அதில் என்ன ஒரு கல்லின் மேல் எல்லாம் இடிக்கப்பட்டு போச்சு. ஒரு சோறு ஒன்று தான் இப்போ நிற்குது. அது கூட புலம்பலின் சோறுன்னு அதுக்கு பேர். அதுலேயும் மோதி மோதி அழுதுகிட்டு இருக்கான். இவதான் பெரிய சயின்டிஸ்டான், அறிவாளியான், முட்டா பையனாக இருக்கான். இயேசுவை ஏற்றுக்கிறலன்னா அவன் முட்டாள் தானே. ஆனால் சீசர்கள் தனியாக வந்து கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் இயேசு சொன்னதை அவங்க கேட்குறாங்க. இயேசு சொன்ன அடையாளம் பாருங்கள் 4ஆம் வசனத்தில், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. வஞ்சியாதுன்னா ஒருத்தனும் உங்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்துறது தப்பு, ஏமாறுறதும் தப்பு தான். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடினா அவன் வஞ்சிப்பான். நீங்கள் அதை ஏமாறாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அப்படி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு ஏன் வருதுன்னா 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னா ஏமாற்றுவாங்கன்னு சொல்கிறார். என் பேரை சொல்லிக்கிட்டு தான் வருவாங்க. சாத்தானா ஏவாள்கிட்ட வராமல் சர்ப்பமாக வந்தான். இன்றைக்குள்ள ஏவாள் வந்து சபையை குறிக்கும். சர்ப்பமாக வரமாட்டான், இயேசுவாக வருவான், சுவிசேஷமாக வருவான், பரிசுத்தாய் அபிஷேகம் அந்நிய பாஷை பேசிட்டு வருவான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதில் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். எப்படி என்றால், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி உடையவனாக ஒருத்தன் வந்திருந்தால் நன்னா ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படிப்பட்டவங்க கள்ள அப்போஸ்தலர்கள். அதில் 13 போட்டிருக்கு, கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கார்கள். அது ஆச்சரியம் அல்ல. 17-15 சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அவனுடைய ஊழியக்காரன் கூட நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அவங்களுடைய கிரிகளுக்கு தக்க அந்த இது இருக்கும்னு சொல்லி அங்கே அடையாளத்துக்கு பவுல் அன்னைக்கே எச்சரித்தான். இன்னைக்கு ஏகப்பட்ட கள்ள ஊழியக்காரன் இதான் நல்ல பிழப்பாக இருக்குது. அது அப்போ சில காலங்களில் மாதிரி இன்றைக்கி இருந்தால் எவனும் ஊழியத்துக்கு வரமாட்டான். ஏன்னா அன்னைக்கு சாகத்தான் போனாங்க. யோவான் 11:16 அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள்னு தோமா சொன்னான். அப்படித்தான் போனாங்க, சாகத்தான் போனாங்க. அதான் நீயும் போர் சேவனா, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனா, தீங்கு அனுபவின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னது அதான். அன்றி கிறிஸ்து இயேசுக்குள்ள தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:12 அப்படி தான் அன்றைக்கி உள்ளவங்க எழுதுனாங்க. தீமோத்தேயுக்கு பவுலாக தான் சொன்னான். அப்படி இருந்தால் எவன் வருவான்? அப்படி வர்றான்னா அவன் ஊழியக்காரன், அவன் தேவ மனுஷன். இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் பிழைப்புக்கு வர்றான். இங்கே வந்தால் சரி, ஒரு கொட்டை அடித்து 10 பேர் உட்காந்தா பிழப்பு நடத்திடலாம், இடம் வாங்கிடலாம். சைக்கிளில் வந்தேன், பைக்கில் வர்றேன், பைக்கில் வந்தேன், இப்போ புல்லட்டில் வர்றேன், இப்போ வந்து காரில் வருகிறேன், இப்போ 3 கார் இருக்குது, 4 கார் இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா இத்தனை ஏக்கரை வளைச்சி போட்டிருக்கேன். இதுதான் இவனுக்கு ஆசீர்வாதம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ரோமர் 15:29 சுவிசேஷத்தை தான் ஆசீர்வாதம்னு பவுல் சொல்கிறான். உங்களிடத்தில் வரும்போது சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன். சுவிசேஷம் தான் ஆசீர்வாதம், புல் காஸ்பல். அதில் 19ஆம் வசனத்தில் பூரணமாக சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பூரண சுவிசேஷம், முழு சுவிசேஷம், அதுதான் ஆசீர்வாதம்னே சொல்கிறான். இன்றைக்கி இந்த வெள்ளச்சேதம் சென்னையிலையும் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் ஆசீர்வாதம்னு என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு, மிதந்துக்கிட்டு போகுது, எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் உலக ஆசீர்வாதம், உலகத்திலேயே அழிஞ்சிரும். பரலோக ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷம். அதான் கிருபையின் ஐஸ்வர்யம் சொல்லி ஐஸ்வர்யத்தை பற்றி
எபேசியர் 1:3 அந்த சகல ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வச்சிருக்காருன்னு அங்கே போட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதில் 7ஆம் வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு, கிருபையின் ஐஸ்வர்யம் 7. அதில் 18ஆம் வசனத்தில் மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அதில் 6ஆம் வசனத்தில் மேன்மையின் ஐஸ்வர்யம். அடுத்து விசுவாச ஐஸ்வர்யம், நற்கிரிகள் ஐஸ்வர்யம். இப்படி உங்களுக்கு தெரியும் நிறைய. அதெல்லாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இதுதான் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொல்கிறது. அந்த அர்த்தம் தான் அது. அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யம் கிடையாது, அழிந்து எல்லாம் போயிடும்ல. அதனால் இதை வாக்கு பண்ணி உங்களை அநேகரை ஏமாற்றிடுவாங்க. உலக ஆசீர்வாதத்தை, உலக ஐஸ்வர்யத்தை சொல்லி ஏமாற்றிடுவாங்க. என் பேரை சொல்லுவாங்க, என் பேரை சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஜாக்கிரதை, எச்சரிக்கைன்னு சொல்லி அங்கே அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு எச்சரிக்கிறார். எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி 4ஆம் வசனத்தை சொல்கிறார். 11ஆம் வசனத்தில் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, மத்தேயு 24:11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்னு சொல்லி இங்கே தெளிவாக போட்டு, அநேக 1 2 இல்லை, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்கன்னு இருக்கு. அன்னைக்கு இயேசு 1ஆம் நூற்றாண்டிலேயே அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்புவாங்கன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி, இன்றைக்கி கடைசி காலம் வந்து முடிவு காலமாக இருக்குது. அவர் சொன்னது இப்போ நிறைவேறலையா? ஏன் சொன்னது நடக்கலையா? அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பியிருப்பாங்கள்ல. அப்போ அது யார்? அது எந்த ஊழியக்காரனாவது சொல்கிறானா? ஏன்னா அவனே கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கான். அவன் எப்படி சொல்லுவான்? அவன் எப்படி தன்னை ஒத்துக்குருவான்? அதனால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது இன்றைக்கி உள்ள பிரபலமானவங்க தான். எல்லாருக்கும் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஒரே ஜாதியாக இருப்பான், பெரிய வசதி உள்ளவனாக இருப்பான், கூட்டம் பயங்கரமாக கூடும். ஏன்னா அவங்க கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்கன்னு சொல்லி 2 பேதுரு 2:1-2-3 போட்டிருக்கு. பொருளாசை உடையவர்களாய், அவங்க மெயின் வந்து பணம் தான். இவ்வளோ ரூபா கட்டிடுங்க, இவ்வளோ ரூபா இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் கட்டுற மாதிரி போன உடனே பணத்தை கட்டுங்கன்னு சொல்லுவான். இன்றைக்கி பாருங்கள், இலவசமாக பெற்றதை இலவசமாக காசுக்கு விற்கிறான். வரங்களை காசுக்கு கட்டுறான்னு சொல்கிறான். சாப்பாடு கொடுக்கப்படும், தேநீர் வழங்கப்படும், இவ்வளோ ரூபா கட்டுங்க. என்னடா இது? இப்படியா ஊழியம் செஞ்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? ஏசு அப்படியா போஜனம் கொடுத்தாரு, அப்படியா தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாரு, அப்படி தான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்களா? என்ன அநியாயமாக இருக்குது. அதனால் இன்றைக்குள்ள நாய்களை நம்பாதீங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்குது. அப்போ அவர் சொன்னது நிறைவேறாமல் எப்படி இருக்கும்? அப்போ அந்த அநேகர் யார்? இங்கே அடையாளம் சொன்னார். அநேகர் யாருன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா 23 மத்தேயு 24:23 அப்பொழுது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, அதாவது ஏமாற்றத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறான்னு சொல்வார்களானால் புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க, புறப்படாதீங்க, போகாதீங்க. இந்த 3 காரியத்தை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே மாநாடு இருக்குது, அங்கே வந்துருங்க. வேனை பிடிச்சிட்டு வந்துருங்க, காரை பிடிச்சி வந்துருங்க. செலவு காசு இல்லையா, கடன் வாங்கிட்டு வந்துருங்க. அங்கேயே கிறிஸ்து இருக்கார், அங்கே வாங்க. டெல்லியில் ஒருத்தன் கூப்பிட்றான், டெல்லிக்கு வாங்க, 5000 கட்டுங்க, அங்கே வந்துருங்க. ஏரோப்ளேனில் வாங்க, இல்லை ட்ரெயினில் வாங்க, பஸ்ஸில் வாங்க, எப்படியோ நாசமாக போங்க. ஒருத்தன் அதெல்லாம் முடியாது, எருசலேமுக்கு வாங்க, 1.5 லட்சம் கட்டுறான்னு சொல்கிறோம். இங்கே நாங்கள் சும்மாவா அந்த மலை தோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறான். ஒருத்தன் மலைக்கு வாங்கலான்னு சொல்கிறான். அந்த மலையிலேயே அறை வீடு இருக்குது, அறை வீட்டில் இருக்கார், அங்கேயே முழங்கால் போட்டு அங்கே ஜெபிங்கன்னு சொல்கிறான். என்னென்ன சொல்கிறானேன்னு தெரியல. தெளிவாக சொல்லிட்டார். முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். இதை விட என்னடா நாயை உனக்கு சொல்ல முடியும்? உன்னை வயிறு தவிர வேறு என்ன இருக்குது? முட்டாள்களே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதை கள்ள தீர்க்கதரிசி கொண்டாட்டம் தான்.
கள்ளத்திற்குதரிசிகளே, என்னை குறித்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி சொல்கிறானே வைக்கிறானே நம்ம கூட்டம்லாம் வெளியே அப்போ நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள கூட்டம் உங்களுக்கு குறையாது, எங்களுக்கு தான் குறையும். எங்களுக்கு ஆள் இருக்காது. இன்னும் போக போக எங்கள் மேலே இன்னும் பகை தான் உண்டாகும். எங்களை ஜனங்க என்ன வெறுக்கத்தான் செய்வாங்க. சத்தியத்தை பேசுகிறதுனால எல்லாருக்கும் நான் சத்துருவை தான் ஆவேன், சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு கூட்டம் சேரும். ஏன்னா முட்டாப்பைங்கள்ல எல்லாம் முட்டாள், முடிய முடிச்சு தற்கூரி, எல்லாம் கேவலமான ஆளுங்க, எல்லாம் இம்மைக்காக இருக்கிறவன், சோறு கொண்ட இடம் சொர்க்கம், காசு கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும், உலக சிரேதத்தில் உள்ளவன், வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுறவன் முழுவதும் உனக்கு சிறையை தான், உனக்கு தான் அவங்க தான் உனக்கு. பூமியில் உள்ளதை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கன்னு சொன்னார் அன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அந்த மேலானதே நாடுறவன் தான் எங்ககிட்ட 1-2 வருவான். பூமிக்குரியது அஞ்ஞானிகளை போல் நாடுறவன் நிறையா பேர் இருக்கான். அவன் விரிவான, அதுக்கு தான் விரிவான வழி. நீ நாசமாக அடியோடு நீ போயிடுவ, நீ விளங்க மாட்டேன், உன் குடும்பம் விளையாதும், எல்லாம் நாசமாக போயிடுது. ஒரு ஊழியக்காரன் இப்போ மனம் திரும்பியிருக்கான், குறி சொல்கிற மாதிரி புது வருஷத்தில் சொல்கிறவன் இப்போ திருந்திட்டான். நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி நிறையா பேர் திருந்துங்க. பெரிய ஊழியர்களே, பணம் உங்களை பரலோகம் சேர்க்காது, பேரும் புகழ் உங்களை பரலோகம் சேர்க்காது. அதனால் குறுந்தாடி, சயின்டிஸ்ட் மியூசியம் இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, இப்படி செய்கிறது, இப்படி ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் தன்னைத்தானே வெறுக்கிற மூஞ்சியானியே கண்ணாடியில் பாரு. நான் தன்னைத்தானே வெறுத்து கத்தருக்காக எதுக்குடா? ஒன்று தாடியாகவே இல்லாட்டினா மொத்தமாக என்னை மாதிரி எடுத்துரு. ஏன் சிகை அலங்காரம், ஸ்டைல் என்ன உனக்கு ஸ்டைலு? வெறுக்கிற மூஞ்சியானியே, தயவுசெய்து திருந்திருங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு திருந்திருங்க. பூமியில் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கல்யாணம் மன்னிக்கிறவர் நம்மளை மன்னிக்க மாட்டாரா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் மேலே வசன அடிப்படையில் அப்போஸ்தலரை பின்பற்றி நான் ஊழியம் செய்கிறேன், நான் இயேசுவை பின்பற்றுறது போல் என்னை பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 அந்த பவுல் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு அங்கே போங்க. இந்த பவுல் சொன்னது கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன்தான், நம்ம சகோதரர்கள் தான், நமக்குள்ளே பெரியவன் சிறியவன் கிடையாது. நான் பேசுகிறேன், நீ கேட்குறேன், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நீயும் நல்லா தான் பேசுவேன், சத்தியத்தை பேசு. அதனால் முன்னதாக சொல்லிட்டேன்னு சொல்லி ஏசு சொன்னதை நீ பேசு. அவர் சொன்னதுபடி நடக்குது. யுத்தங்கள் வருது, பஞ்சங்கள் வருது, கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சி, சண்டைகள், இந்த இஸ்ரேல் சண்டை, இந்த காசா சண்டை, பாலஸ்தீன யுத்தம், இது ஜப்பானில் பூமி எதிர்ச்சி, இது முழுவதும் அவர் சொன்னது நிறைவேற்றிருக்கு. இன்னும் நடக்கும். அவர் சொன்னது நடக்குது, நாங்கள் ஒன்றும் இல்லை. இப்படி உன்னைய ஒரு சாதாரணமாக சிலுவைக்கு நீ மறைச்சிட்டு இயேசுவை மட்டும் ஜூ பண்ணி காட்டுங்க. இந்த வருஷத்தில் என்ன நடக்கும்னு ஜெபித்தேன். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு சொன்னார், உன்னைய செருப்படுத்த அடிக்காமல் உன்னை என்னடா செய்ய சொல்லிட்டாரு. சொன்னதை நீ சொல்லு. இப்போ சொன்னார், இப்போ பேசுகிறாரு. சொன்னால் நம்பாதீங்க, புறப்படாதீங்க, போகாதீங்க. அதுதான் கள்ள கிறிஸ்துக்கள் இருக்குது. உன்னை வைகிறாரு, உன்னைய கள்ள கிறிஸ்துன்னு வைகிறாரு, கள்ள தீர்க்கதரிசின்னு வைகிறாரு. அதைத்தான் உன்னை நான் நானும் வைகிறேன். அவர் வஞ்சதுனால நான் வைகிறேன். அவரையே நீ திட்டம் போது வையும் போது, அவரையே பேர சொல்லி ஏமாற்றும் போது உன்னை எப்படிடா மதிப்பு கொடுத்து நான் பேச முடியும்? நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து பெரிய நீ தொந்தியை வச்சுக்கிட்டு பெரிய ஆளாக இருக்கட்டும், அதனால் உனக்கு நான் அடிமையா? நீ மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு எருமை மாடு வயலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் மான ரோசம் உள்ளவன் நல்லவன் எப்படிடா துரத்தாமல் இருக்க முடியும்? பயிர்கள் நாசமாகுது, விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த பயிர். அந்த மாதிரி இந்த உலகம் இன்றைக்கி நீ அழிச்சிக்கிட்டு இருக்க. கிறிஸ்தவங்க எல்லாம் ஏசுன்னு வர்றாங்க, ஏமாற்றிக்கிட்டு இருக்க, பணம் பறிச்சிக்கிட்டு இருக்க நாயை உன்னை எப்படிடா நான் வையாமல் இருக்க முடியும், சபிக்காமல் இருக்க முடியும்? நீ இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தால் அப்படி இருக்க மாட்டேன். ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். கர்த்தர் வருகிறார் என்று 1 கொரிந்தியர் 16:22 இருக்குது. அந்த சாபம் வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை ஏன் சபிக்கிறேன்னா திருந்துறதுக்கு தான். அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற 25 41 சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கடான்னு சொல்லி இடதுபுறத்தில் உன்னைய நிறுத்தும் போது அந்த சாபத்துக்கு மீறி நீ பல்ட்டி அடிக்க முடியாது, அங்கே நீ திருந்த முடியாது. இங்கே உனக்கு பூமியில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத கடிந்து கொண்டு இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு யூதர்கள் மனம் திரும்பின மாதிரி நீ திருந்திட்டீங்கன்னா உனக்கு லாபம்.
எல்லாம் என்னை வஞ்சிட்டு இவனை என்னடா செய்யணும்னு சொன்னால் செஞ்சுட்டு போ, எனக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன நீ ஆக்க முடியும் என்னைய? சரீரத்தை மாத்திரம் கொள்றவனுக்கு நான் பயப்படுறதில்லை. என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் எனக்கு வரப்போகிறதில்ல. ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், மண்டையை உடைச்சிருக்காங்க, என்னை கொல்ல பார்த்துருக்காங்க, என்னை அழிச்சிருக்காங்க, என் ஊழியமெல்லாம் எல்லா வகையிலும் நான் சோதிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னைய எல்லா விதத்துலேயும் என் கூட தான் இருந்தார், இன்னும் இருக்கார், இன்னும் இனிமேலையும் இருப்பார். அதனால் நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்தை பேசுகிறேன், நீ திருந்து. சில ஊழியக்காரங்க தெரிஞ்சிருக்காங்க, சிலர் என்கிட்ட தொலைபேசியில் ஃபோன் பண்ணி ஒப்புரவாயிருக்காங்க, கடிந்து கொள்ளப்பட்டு சிலர் மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் தயவுசெய்து இயேசு நல்லவர், குறை சொல்லக்கூடாது, இயேசு குறையே சொல்ல மாட்டார், அவர் நல்லவர், இப்படியேன்னு ஒரு பக்கத்தை மட்டும் நீ சொல்லாமல் மறுபக்கத்தில் இயேசு நேர்மை உள்ளவர், கடினமாக கடிந்து கொண்டிருக்காரு, கடினமாக புத்தி சொல்லியிருக்காரு, சீசர்களை எச்சரிச்சிருக்காரு, முன்கூட்டியே சொல்லியிருக்காரு, இப்படி பல காரியங்களை கரெக்டாக தான் எச்சரிச்சிருக்காரு. அந்த எச்சரிப்பு தான் உங்களுக்கு எச்சரிப்பாக எடுத்துக்கோங்க, நானும் எச்சரிப்பாக எடுத்துக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த எச்சரிப்பை வச்சு நாம் சில அடையாளங்களை புரிஞ்சு அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள சகோதரர்களுக்கு கள்ள அப்போஸ்தலர்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துடைய கடைசி காலத்துக்கு இது அடையாளம். 2 பேதுரு 3:3 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தாங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார்னு சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே கேள்வி கேட்பாங்களாம். பரியாசக்காரன் லந்து பண்ணுறவன் வந்து எங்கடா இயேசு வரப்போகிறாரு, சுய இச்சையின்படியே நடந்து விருப்பப்படியே நடந்து பேசுவாங்கன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி பேசுகிறாங்க. முன்னாடி தண்ணியில் அழிஞ்சது அறியாமல் இருக்கிறாங்கன்னு இருக்குது, இன்றைக்கே அறியாமல் இருக்காங்க. இவ்வளோ தான் தண்ணி வந்துருச்சு தூத்துக்குடியில், ஒரு நாள் தண்ணிக்கே கழுத்து அளவில் தண்ணியாக. 40 நாள் இரவும் பகலும் நோவா காலத்தில் மாதிரி இருந்தால் என்ன தாங்கும்? நோவா காலத்தில் எப்படி அது நடந்திருக்கும்னு சொல்கிறதுக்கு அடையாளம் தான் இப்போ இது வந்து ட்ரெய்லர். இன்னும் அடுத்து அக்னியில் அழிய போகுது. அதுலேயே 2 பேதுரு 3:7-8 போட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கிற வானமும் பூமியும் அக்னிக்கு ரேகா வைக்கப்பட்டிருக்கு. தண்ணியில் உள்ள அடையாளம் நடந்தது மாதிரி லோத்து காலத்தில் நடந்தது மாதிரியும் நடக்கும்னு போட்டிருக்குல்ல, நடக்கும்ல. அது அந்த நாட்களில் வானங்கள் வெந்து உருகி பூமி வெந்து உருகி போகும், அப்படி போட்டிருக்கு. அதில் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதனால் தாமதிக்கிறார்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. அதில் 9 போட்டிருக்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் நம்ம மேல் நீடிய பொறுமையாக இருக்கார் தவிர அவர் தாமதிக்கலை. கர்த்தருடைய நாள் இரவில் திடீர்வருகமாக வரும், திடீர்னு மரணமே அப்படி வருமே. நாளை என்பது நம்ம நாளா? எத்தனையோ பெரிய பெரிய டான்ஸ் ஆடுற ஊழியக்காரெல்லாம் இளமையாக இருப்பேன், சாவே வராதுன்னு சொன்னவன் நைட்டே செத்தான். இன்றைக்கி சிலர் இளமையாக இருக்கிறேன்னு சொல்லி டை அடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். கள்ள ஊழியர்கள் மணந்துருமுங்க, கள்ள ஊழியருக்காருங்க, கள்ள கிறிஸ்துக்கள் மணந்துருமுங்க. கிறிஸ்தவங்களாகிய சீசர்கள் எச்சரிக்கையாருங்க, எச்சரிக்கையாக இருப்போம், எச்சரிக்கைப்படுத்துவோம். இயேசு எச்சரிச்சிருக்காரு, நம்ம எச்சரிப்பு செய்தியை கொடுப்போம், ஜனங்களை எச்சரிப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம், விழிப்பாக இருப்போம். அடுத்து இன்றைக்கி 7வது முதல் பகுதி நிறைவு செஞ்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இந்த முதல் பாகத்தை நிறைவு செஞ்சுருக்கேன். அடுத்து திங்கக்கிழமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் 2ஆம் பாகத்தை அங்கிட்டு ஒரு வாரமாக இப்படியே ஒரு 5 பாகத்தை தொடர்ந்து உங்களுக்கு நான் பேச போகிறேன். இது முக்கியமான செய்தியாக இருப்பதுனால கவனமாக கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அடியனுக்காக மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, நான் ஆகாதவனாய் போகாதபடி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, காப்பாராக. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விலக்கி நம்மை அவருடைய செட்டையின் மறைவிலே மூடி மறைப்பாராக. கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி. வணக்கம்.